கோல்டு மெடல்ஸ் இந்தி கைஷ் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். सबको नमस्कार. गोल्ड मेडलिस्ट हिंदी गाइड्स प्रस्तुति कर्क कसडर कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. आज के कार्यक्रम के अनुसार रश्मि रति कार्य के बारे में हम जरा विचार करेंगे. इसमें दिनकर जी ने प्राकृतिक सौंदर्य के बारे में जो कुछ बताए उनके बारे में आज हम विचार करने वाले हैं. இன்றைய தலைப்பு ரஷ்மி ரதி எனும் தலைப்பு. இதிலே தினகர் அவர்கள் இயற்கை அழகை பற்றிய நிறைய சொல்லியிருக்கிறார். அதன் சில பொருள்களை நாம் இன்றைக்கு காண இருக்கிறோம். தொடர்ந்து ஆதரவளிக்க கொள்கிறேன். தங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் என்று வேண்டிக் கொள்கிறேன். பிராப்திக் முதல் பிரபலமைக்குமான மாணவர்களுக்கான இருவரும் தேர்வுகளுக்கான மாதிரி வினாத்தாக்களும் கைடுகளும் தயாராக உள்ளன. தேவைப்படுவோர் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ள வேண்டிக் கொள்கிறேன். என்னுடைய உரையை என்னுடைய பணியை தொடங்குகிறேன். नंदी रश्मि रति के आधार पर प्राकृतिक सौंदर्य का वर्णन कीजिए. आमुख काव्य की परिभाषा महान आचार्यों ने इस प्रकार की है. நம்முடைய முன்னோர்கள்லாம் காவியத்துடைய லாபு நன்மை என்ன, அவருடைய விளக்கம் என்ன என்று சொல்லியிருக்கிறார்கள். அதன்படி காவ்யானந்த பிரம்மானந்த சகோதர, காவ்யானந்த பிரம்மானந்த சகோதர, இறைவனை அடைகின்ற பொழுது நமக்கு கிடைக்கும் ஆனந்தம் எப்படி இருக்கிறதோ அது கொஞ்சம் குறைவாக இருக்கும். உதாரணமாக ராமச்சந்திர மூர்த்தியை பற்றி சொல்கின்ற பொழுது லக்ஷ்மணை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. லக்ஷ்மண் யார் என்று கேட்பார்கள். ராமனுடைய தம்பி என்றால் ஓகே போதும் என்பார்கள். ஏனென்றால் ராமனை பற்றி அறிகின்ற போது லக்ஷ்மணை பற்றி அறிய வேண்டியது அவசியம் இல்லை. அதுபோல ஒரு காவியத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற ஆனந்தம் இறைவனை அடைகின்ற போது என்ன ஆனந்தம் இருக்கிறதோ அதிலிருந்து சற்றே குறைவாக இருக்கும். பிரம்மானந்த சகோதர என்பார்கள். கவிதா சொல்வார், आत्म अनुभव ज्ञान की जो कोई पूछे बात जो गूंगा गुड़ काई के कहे कौन मुख स्वाद என்பார்கள். ஒரு தபஸ்வி தவம் செய்தார். அந்த தவத்தில் வெற்றி கிடைத்தது, இறைவனுடைய தரிசனம் அவருக்கு கிடைத்தது. அந்த ஆனந்தம் எல்லையற்ற ஆனந்தம், அதே பேரின்பம் என்கிறார்கள். நாம் அன்றாடம் அனுபவிக்கின்ற இன்பங்கள்லாம் சிற்றின்பம், இதுவே பேரின்பம். சரி, அதனுடைய அடைந்த அந்த இன்பத்தினுடைய விளக்கம் சொல்லப்பா, அதை வர்ணித்து சொல்லப்பா என்று சொன்னால் அதை யாராலுமே சொல்ல முடியாது. ஏனென்றால் நாமும் அந்த நிலையை அடைந்தவுடன் அது பற்றிய சிரமம் அவருடைய அருமை தெரிவிப்பார்கள் கவிதாஸ். அதுபோல இங்கே காவிய ஆனந்தம் என்பது பிரம்மானந்த சகோதர என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். काव्य का आनंद भगवान का दर्शन करने से जो आनंद प्राप्त होता है उसके बराबर होता है. यही काव्य का लाभ है. इस प्रकार काव्य का आनंद उस परब्रह्म की अनुभूति के समान होता है. उस परब्रह्म के अनुभूति के समान होता है. काव्य के विभिन्न लक्षण बताए गए हैं. காவியத்துக்கென்று பல்வேறுபட்ட தத்துவங்கள் இலக்கணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவற்றிலே ஒன்று உண்மையசே ஏகை பிரகிருதி சித்திரன். 10 வகையான இலக்கணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன காவியத்தில். அதில் ஒரு வகை தான் ஒன்றுதான் இயற்கை வர்ணனை. प्रस्तुत खंड काव्य रश्मि रति में वर्णित प्राकृतिक सौंदर्य पर विचार करेंगे.
அந்த 10 கட்டளைகளை ஒரு கட்டளையாக விளங்குகின்ற இயற்கை அழகு எந்த அளவுக்கு நம்முடைய இந்த காப்பியத்தை சொல்லப்பட்டிருக்கின்ற நாம் சற்று ஆராய்வோமாக. छायावादी दर्शन, छायावाद, उसकी परिभाषा ये कर सकते हैं, प्रकृति के हर कार्यकलापों में मानवता को देखना छायावाद होता है. இயற்கை ஒவ்வொரு அசைவுகளிலிருந்து மனிதத்தன்மையை பார்ப்பதுதான் छायावाद என்று பொதுவாக சொல்லப்படுகிறது. அந்த கருத்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. कवि दिनकर ने महान दानी कर्ण के जन्म का वर्णन छायावादी दृष्टिकोण से किया है. இங்கே தினகர் அவர்கள் தி கிரேட் கண்ணனுடைய பிறப்பு பற்றிய வர்ணனையும் छायावादी என்ற கண்ணோட்டத்திலே அவர் செய்திருக்கிறார், காண்பித்திருக்கிறார். எப்படி? वन्य कुसुम सा किला कर्ण जग की आंखों से दूर. காடு அது விரிந்து பறந்தது. அந்த காட்டிலே பறவையான பூக்கள் பூக்கின்றன. அவை எங்கே வேணால் பூக்கும் இல்லையா? அப்போ நம்மளால் அதை கண்டால் பார்க்க முடியாது. காட்டுக்குள்ளே சென்றால் பார்க்கலாம். காடு பூரா நம்மளால் சுற்றி பார்க்க முடியாது. ஆகவே நம்ம கண்ணுக்கு தெரியாத இடத்துல எப்படி பூக்கள் காட்டுப்பூக்கள் மலர்ந்தனவோ அதுபோல் மலர்ந்தான் கண்ணன் உலகத்துடைய கண்களுக்கு வெகு தூரத்திலே இருக்கிறார். वन्य कुसुम सा खिलाता जग की आंखों से दूर. குதடி கா லால், குப்பையில் கோபேதம் என்று சொல்வார்கள் தமிழிலே. குதடி கா லால், சேற்றிலே செந்தாமரை இருப்பார்கள். அதுபோல குப்பையிலே கோபேதமாக பிறந்தான் கர்ணன். कीचड़ में कमल का जन्म होता है, சேற்றிலே செந்தாமரை பிறக்கிறது. गुदड़ी के में कीमती लाल होती है, குப்பையிலே வெளியிருந்த கோமேதகம் இருக்கிறது. इस प्रकार कर्ण की पैदाइश के वर्णन में कवि कहते हैं. கர்ணனுடைய பிறப்பு பற்றி கவி சொல்றார். नहीं पूर्ते कुसुम मात्र राजाओं के उपवन में. மலர்கள் மன்னர்களுடைய நந்தவனத்திலே மட்டும் பூக்கவில்லை, ஏழைகளுடைய வீட்டிலேயும் பூக்கும். அதான் சொன்னார், மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கு மனம் உண்டு என்று ஒரு அறிவு சொன்னார். தமிழறிஞர் நாவல் சொன்னார், மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. மல்லிகை எங்கேதான் பேசும், அது நம்ம வீட்டு தானா, அது வேற ஒரு தோட்டம் தான், நமக்கு எதிரியாவன் அங்கே வைத்திருக்கிறான், அதுக்கும் மனம் உண்டு. அப்போ என்ன அர்த்தம்? அடுத்தவனுடைய திறமையை நாம் மதிக்கிறோம் என்ற அர்த்தம். அதான் போகிறோம். नहीं फूलते कुसुम मात्र मात्र ओनली ராஜாவோं के उपवन में. மன்னர்களுடைய மாளிகையிலே மட்டும் பூக்கள் பூப்பதில்லை, எல்லா இடத்துலையும் பூக்கும். अमित बार खिलते वे पुरसे दूर कुंज कारण में. அரண்மனை விட்டு ஊரை விட்டு வெகு தூரத்திலே புதர்களிலே கூட காடுகளிலே கூட பலமுறை அவைகள் பூக்கின்றன. நேற்று ஒரு இது பற்றி கேட்டேன். ஒரு டேலாக்கு ஒரு ஏழை அண்ணன் ஏழை தங்கையை பார்த்து சொல்கிற மாதிரி ஒரு டேலாக் கேட்டேன். அதிலே அவர் சொல்கிறார், அவர் ஏழை தங்க அவன் அந்த பொண்ணு சொல்கிறான், அந்த பொண்ணுக்கு அந்த இன்னொரு டைலாக் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாங்கன்னா, ரோஜா பூவிலே முள் இருக்கிறது என்று எங்களுக்கு சொல்ல வேண்டாம், அதே மாற்றி போடுங்கிறார் என்று சொல்கிறாரு. முள்ளிலும் ரோஜா மாந்திருக்கிறது என்று பெருமைப்படு. அப்போ என்ன அர்த்தம்? அந்த நம்ம வாழ்க்கையில் நாம் ரோஜாமாக இருக்கோம், நமக்கு கஷ்டம் வருது என்று நீங்கள் நினைக்காதே. கஷ்டத்திலும் ரோஜா பூ இருக்குது, முள்ளிலும் கூட ரோஜா பூ மலர்ல என்று அப்படி இருக்கோ என்று சொல்வார். அதுபோல் இங்கே ஆழ்களில் மட்டும்தான் பூக்கள் என்பதில்லை. இங்கே போக்கும், எல்லா இடங்களும் போக்கும், காடுகள் கூட போக்கும். சம்ஜே கோன் ரகசிய. சரி, இதன் ரகசியம் என்ன என்பதை யார் அறிவார்? கவேச கூறுவார். நாம் இந்த அன்னைக்குத்தான்
மகனாக பிறக்க வேண்டும் என்று எண்ணி பிறப்பதில்லை. நாங்கள் இந்த பிள்ளைத்தான் பெற வேண்டும் என்று எண்ணி அன்னை உண்மை பெறுவதில்லை. இது இறைவனுடைய வழி. அதை கவிதர் பாடுவார், நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா, நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா, இல்லை என் பிள்ளை என்னை கேட்டு பிறந்தானா, இல்லை என் பிள்ளை என்னை கேட்டு பிறந்தானா, தெய்வம் தந்த பாவமடி போடி தங்கச்சி என்பார். தெய்வம் தந்த பாவம் இது போடி தங்கச்சி, கொன்றால் பாவம் தின்றால் தீரும், இதுதான் என் கட்சியின் பாடுவார் கவியரசர். அதுபோல் இது இறைவனுடைய செயல், அவனுடைய ரகசியம், அதை யாராலுமே அறிய முடியாது. உதாரணத்துக்கு மழை இருக்கிறது, ஒரு பக்கம் மழையே கிடையாது, தண்ணீருக்காக தவிக்கிறார்கள், தண்ணீருக்கு தவிக்கிறார்கள். ஒரு பக்கம் தண்ணீர் 10 ரூபாய் இருக்கிறது, ஒரு பக்கம் மழை வெள்ளம் ஆற்றிட்டு போய் வீடெல்லாம் மழை, இங்கே பார்த்தாலும் மழை, இங்கே தான் வெள்ளம். அப்போ நாம் என்ன நினைந்து விடுவோம் என்றால், ஏன் இங்கே உள்ள வீணாப்போ தண்ணீரை அங்கேயே தொல்லாம் அல்லவா பகவான், அங்கே தண்ணீர் தேவைங்கிறாங்க, அங்கே தொல்லாம் அல்லவா, இங்கே வீணா போதல்லவா, அடிச்சுட்டு போதில்லையா என்று நாம் சிந்திக்கலாம். அதுக்கு கவியரசர் சொன்னார். கவியரசர் ஒரு நிகழ்ச்சி இல்லாங்களாம் கல்லூரியிலே அவரை பார்த்து கேட்டோம், ஏனையா இது போல எப்படி ஆண்டவன் செய்கிறார், இங்கே வீணா போ தண்ணீர் அங்கே தரலாம் இல்லையா, அவர்கள் தாகம் தீக்கலாம் இல்லையா என்று கேட்டுக்கா சொன்னார். அப்பா, தண்ணீர் இல்லை என்பவனும் என்ன நினைக்க வேண்டும், பகவானே தண்ணி கொடு என்று கேட்க வேண்டாம். அதுபோல் தண்ணீர் நெருங்குள்ளவன் நினைக்கணும், பகவானே தண்ணி போகலையா. இப்படி காரணத்தாலே காரியங்களை மாற்றி மாற்றி போட்டு விளையாடுவதா அவனுடைய விளையாட்டு என்று அவர் சொன்னார். அதுபோல் இங்கே சமஜிய கோன் ரகசிய, இந்த ரகசியம் யார் அறிவார், அவனுடைய விளையாட்டு. யார் விளையாட்டு, ஆண்டவனுடைய விளையாட்டு. இப்படி கீதா சொன்னாரோ, மன்னரும் நானே மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே என்றாரோ, அதுபோல் அவருடைய விளையாட்டு. இந்த ரகசியத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ये प्रकृति का बड़ा अनोखा दान, இது இயற்கை நமக்கு கொடுத்த அற்புதமான கொடையாகும், தானமாகும். உதடியுமே ரக்தி சுன் சுன்கர் படே கீமுக்கிலால், எப்படி குப்பையிலே கூட கோமேகத்தை பொறுக்கி வைக்கின்றதோ, விலையுறந்த கோமேகத்தை பொறுக்கி, அது யார் சொல்வார், யாருமே சொல்ல என்றால் இறைவனுடைய விளையாட்டு, பகவான் கி லீலா. சரி, பிரகிருதி கா மானவி கா, இயற்கையை மனிதனாக பார்த்து சொல்கிறார். கவி கர்ண கி வீரத்தா கி துல்னா சூரஜ் சே கர்த்தே, கர்ணனுடைய வீரத்தை சூரியனோடு ஒப்பிட்டு பார்க்கிறார். சொல்றார், வாஸ்தவமே கர்ணத்தோ சூரஜ் புத்திர, ஆனால் உண்மையிலேயே அவன் சூரியனுடைய மகன் தான். ஜெய்சே जरद पटल में छिपा किंतु रवि कब तक रह सकता है. வானத்திலே சூரியன் நிற்கிறது, மேகங்கள் கொண்டுன்றன, மேகங்கள் சூரியனை மறைக்கின்றன. ஆனால் எப்போதுமே அப்படி மறைச்சு கொண்டு முடியுமா, முடியாது. எவ்வளோ நேரம், சிறிது நேரம், சில மணி நேரம் தான் இருக்கும், அப்புறம் மறுபடியும் சூரியன் வெளியே வந்துடும். அதுபோல் இந்த கர்ணன் காட்டிலே பிறந்தாலும் கூட அவன் சூரியனை போன்றவன், அவன் ஒளிந்து மறைந்து இருக்க மாட்டான், வெளியே வந்து விடுவான். தமக்கி யூகி அவஹேல்னா சூர்மா கப்தர். அதுபோல் சூரியனை போல ஒரு குலம், ஒரு காலம், ஒரு குலம், ஒரு சமுதாயம், ஒரு யுகம் அந்த கர்ணனை பற்றி கேவலமாக பேசுகின்ற பொழுது, அவனை இக்னோர் பண்ணும்போது, புறக்கணிக்கின்ற பொழுது, வீரம் இவ்வளோ காலம் பொறுத்துட்டு இருப்பான், பொறுக்க மாட்டான். அந்த வீரம் ஒரு நாள் வெடித்து கிளம்பும். முனி பரசுராம் கே ஆசிரம் கி சுந்தரதா கா வர்ணன் கர்த்தே. அடுத்ததாக பரசுராமனுடைய ஆசிரமம் அங்கே மலையை அதிகாரத்தில் அதை வர்ணிக்கிறார். ஷீதல் விரல் ஏக்கு கானன சோபித்த அத்திய காக்கே உப்பர். அந்த மலை அடிவாரத்திலே, அந்த வேலின்னு சொல்வார்களே, அடிவாரம் பள்ளத்தாக்கு, அதன் மேலே ஒரு
அழகிய சிறிய ஆனால் குளிர்ந்த ஒரு குடிசை அங்கே அமைந்திருக்கிறது. அது அந்த அந்த பள்ளத்தாக்கினால் அந்த குடிசைக்கு அழகில்லை, அந்த குடிசையால் அதுக்கு அழகு. कहीं पुष्स प्रस्वरण चमकते जरते कहीं शुभ्र निजर. சில இடங்களிலே புல் பூண்டுகள் தளிர்கள் முளைக்கின்றன, பிரகாசிக்கின்றன. இந்த பௌர்ணமி இந்த நிலா விஷயத்திலே அல்லது சூரிய விஷயத்திலே சில இடங்களிலே வந்து தற்றாத நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இது இருந்தாலும் அறியும். யஹா சுப்ரேதல் வெள்ளையான. நீங்கள் ஃபால்ஸை பாருங்கள், நாங்கள் அருகிருந்து பார்க்கின்ற பொழுது பார்க்கும்போது அவருடைய நிறம் தெரியாது. தூரத்தில் பாருங்கள், அது வெள்ளையாக தெரியும், சுப்ர வெண்மையாக தெரியும் அந்த அருவிகள். ஜஹா பூமி சமத்தல சுந்தர் ஹை நஹி திக்தே ஹை பாகன். அது வந்து மலை அடிவாரம்தான், ஆனால் அங்கே பூமி பிடிக்கிறது சமமாக இருக்கிறது, ஈக்குவலாக இருக்குது, சமமாக இருக்கிறது. அப்புறம் அழகாகவும் இருக்கிறது. அதுக்கு மேலே வந்து இருக்கிறது எங்குமே கற்கள் தென்படவில்லை. நகி தீக்தேகை பாகன். பாகன்னா கற்கள், கற்கள் எங்குமே தென்படவில்லை. ஆனால் அது பள்ளத்தாக்கு தான், வேலி தான். ஹரியாலி கே பீச் கடாயை விஸ்ருத் ஏக் உட்டஜ் பவன். அந்த பசுமைக்கு மத்தியிலே இருந்து கொடுக்கிறது ஒரு விரிந்து பறந்த ஒரு பசுமை. அந்த பசுமைக்குள்ளே இருக்கிறது நந்தவனம் இருக்கிறது, அதுக்குள்ளே இருக்கிறது அந்த சிறிய குடிசை. உட்டாச்சுன்னா குடிசை, பூவன்னா பூங்கா, சுற்றியும் பார்க்கு, மத்தியிலே அந்த குடிசை அமைந்திருக்கிறது. பவிஷ்யக்கா சங்கேத், வருங்காலத்தை பற்றிய ஒரு மதிப்பீடு, ஜாடம், मुन्नेचरिके. परशुराम के आश्रम का प्राकृतिक सौंदर्य देख कवि को लगता है कि वे आगामी परशुराम कर्ण की मनमुटाव का संकेत कर रही हों. परशुरामुடைய ஆசிரமத்தினுடைய இயற்கை அழகை பார்க்கின்ற பொழுது கவிஞருக்கு தோன்றுகிறது அவைகள் நாளை வரப்போகிற ஏற்படப்போகிற பரசுராமனுக்கும் கர்ணக்குடையுள்ள அந்த கருத்து மோதலை, அந்த கருத்து மோதலுக்கான முன்னறிவிப்பை, சகுனத்தை இப்பொழுதே சொல்வதை போல இருக்கிறார். हस्ती थी रश्मियाँ रजत से बढ़कर वारी बना को. रश्मियाँ सूरज की किरणें, சூரிய கிரணங்கள் வெள்ளி போன்ற தூய நீரிலே பட்டு பிரகாசித்தன. ரஜத் சி பர்கர் வாரி விமலாக்கோ. வாரினா தண்ணீர், விமலானா தூய தண்ணீரிலே விழுந்து அவர் பிரகாசித்தன. ஓ உடுத்தி தீ ஸ்வயம் ஸ்வர்ண சூ கவச் அவர் குண்டல்கோ. அந்த கவச்சம், கண்ணுடைய கவச்சம், குள்ளம் இவற்றை தொட்டு பார்த்து அந்த இது ரேஸ், சன் ரேஸ் இன்னொரு தாமா தங்கத்தை போல பிரகாசித்தன. ஸ்வயம் தாழ்ந்து தங்கத்தை போல பிரகாசித்தன. கிரண் சுதா பி கமல் மோத் மே பர்கர் தமக் ரஹா. அந்த சன் ரேஸ் என்ற அமிர்தத்தை அருந்திய பூக்கள், மலர்கள், அது அந்த மயக்கத்திலே, மோத்மே அந்த மயக்கத்திலே, அதாவது தேனை உண்ட அந்த அமிர்தத்தை உண்ட மயக்கத்திலே அது தமக்ராதா ஒளி வீசி கொண்டன. கதலி கே சிக்கனே பத்தோ பர் பாரது சமக் ரஹாதா. அந்த வாழையினுடைய வாழைமரக்கு உண்மையான இலைகள் மீது பனித்துளி விழுந்து பிரகாசித்தது. பாரத்னா பனி. प्रकृति का मानवीकरण. मறுபடியும் அதை படாமல் இங்கே வர दिनकर प्रकृति में मानव जीवन की छाया देखते हैं. இயற்கை இடத்திலே வந்தவர் மனித வாழ்க்கையின் நிழலை பார்க்கிறார். परशुराम द्वारा शपित कर्ण की दयनीय दशा और कवच कुंडल हीन कर्ण को देखकर प्रकृति व्याकुल हो उठती है. जैसे
பரசுராம் மூலமாக சபிக்கப்பட்ட சாபம் பெறப்பட்ட கண்ணுடைய பரிதாப நிலைமையை பார்த்தும், மேலும் கவச குண்டலம் இல்லாத கண்ணனை பார்த்தும் இயற்கை வேதனைப்பட்டு இருக்கிறான். जैसे चकित बीत चहचहा उठे कुंजों में विहग बिचारे बेचारे பாவம் அந்த பறவைகளாம் கண் நிலைமையை பார்த்து மனம் வருந்தின. அது எங்கே இருந்தன? குஞ்சோமே அந்த புதர்களிலேருந்து அவர்கள் இருந்தன, ஆர்ப்பரித்தன, திகைத்தன, சகித்து திகைத்தன. இந்த மாதிரி வந்துச்சு அவனுக்கு என்று திகைத்தன. அப்புறம் சகச்சாலயத்தை ஆர்ப்பரித்து கொண்டன. दिशा सन्न रह गई ये दृश्य பீதி கே மாறே. அந்த காட்சியை பார்த்த உடனே, இவருடைய கோபத்தை பார்த்த உடனே, கருணுடைய அந்த அழுகையை பார்த்த உடனே எல்லாமே பயத்தின் காரணமாக எல்லா விஷயங்களும் ஸ்டன்னுடு. சன்னரகுனா ஸ்டன்னுடு, திகைத்து. दिशा दिशा सन्न रह गई ये दृश्य भीति के मारे பயத்தின் காரணமாக भीति के मारे. रात का मौन रोज இரவு மௌனமாக இருக்காங்க. அன்றைக்கு कर्ण की माता कुंती अर्जुन के प्राणों की भीख मांगने आई. கர்ணனுடைய தாயார் குந்தி அர்ஜுனுக்கு உயிர் பிச்சை கேட்டு வந்தாள். கர்ணன் उसकी बातें सुनकर कर्ण ने अपना दुकड़ा कुंती को सुनाया. அவள் வார்த்தையை கேட்ட கர்ணன் தன்னுடைய துயர கதையை தன் அம்மாவிடம் சொன்னார். कर्ण की आंखों से आंसू की धारा बह रही थी. கர்ணனுடைய கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது. उसकी शोक कथा सुनकर प्रकृति भी स्तब्ध हो गई. அவளுடைய துயர கதையை கேட்டு இயற்கை கூட மௌனமானது, ஸ்தம்பித்து விட்டது. उस समय रात भी अपना मौन रूप लिए सुंदरता. இரவும் கூட அன்றைக்கு மௌனமாக தம்பித்து போய் அமைதியாக இருந்தது. जैसे अंबर पर मोती गूंजते चिकुर फैलाकर अंजन उड़ेल सारे जग को नगलाकर. வானத்திலே முத்துக்களை பரப்பிவிட்ட அந்த வானம் முத்தினா அந்த ஸ்டார்ஸ் பொருத்தியத்து பரப்பிவிடப்பட்ட அந்த ஆடையை பரப்பி கொண்டு அஞ்சன் உடேல் சாரை ஜக்கோ நாகை இருட்டுனா இருளை, அதாவது என்ன கண்மை எப்படி இருக்கும்? கற்பாக இருக்கும். அப்போ இருள் கற்பாக இருக்காமா? கண்மை போன்று கற்பான இருளை அது பொழுதுகளாம் ஸ்ப்ரெட் பண்ணுதாமா, பரப்பிவிட்டு சாடி மே ஜாங்கே புலியே அனந்த சித்தாரே. ஒரு பெண்ணுடைய புடவையிலே முன்னாடி பதிக்கப்பட்ட பரவண்ண ஸ்டார்ஸ் போல அந்த ஸ்டார்ஸ் வானத்திலே தீ ஜோம் ரகி திமிராஞ்சல் நிஷா பசாரே. இருட்டு என்ற முந்தானையை அது இருட்டிலே பரப்பிக்கொண்டு, இருள் என்ற முந்தானையை இருட்டிலே பரப்பிக்கொண்டு அமைதியாக இருந்ததுதான் வானம் கூட இருள் கூட. कुंती कर्ण से मिलने के बाद भारी हृदय से लौटी. कुंती கர்ணனை பார்த்ததுக்கப்புறம் கனத்த உள்ளத்தோடு திரும்பினாள். क्योंकि कर्ण का उद्देश्य अर्जुन का वध करना था. ஏனால் கர்ணனுடைய நோக்கம் என்னவென்றால் அர்ஜுனனை கொல்லணும். अर्जुन और कर्ण दोनों ही कुंती के पुत्र थे. அர்ஜுனனும் கர்ணனும் இருவருமே குந்தியினுடைய மகன்கள் தான். दोनों पुत्रों में से किसी एक को खोना ही पड़ेगा. அந்த இருவரிலே ஏதாவது ஒன்றை நாம் இழக்கத்தான் வேண்டும். इसी पुत्र शोक से कुंती व्याकुलती. அந்த புத்திர சோகத்தினால், மகனை இழக்கும் என்ற வருத்தத்தினால் அவள் வேதனைப்பட்டாள். इस दशा का वर्णन कवि करती शब्दों में. அந்த நிலையை இங்கே கவிஞர் வர்ணிக்கிற பாடல். चंद्रमा सूर्य तम में जब छिप जाते हैं. இருட்டிலே சூரியனும் சந்திரனும் மறைந்து போகின்ற பொழுது எப்படி இருக்கும்? किरणों के अन्वेषी जब अकुलाते हैं. யாரெல்லாம் சன் ரேஸை பற்றி ஆராய்ச்சி செய்கிறார்களோ
டீஸ்ட் பண்ணாங்களோ அவர்களெல்லாம் எங்கடா ஒன்றையும் காணும், இதையும் காணும், அதையும் காணும்போது அவர்கள் வேதனைப்படுகிறார்கள். அக்குலாத்தே துக்கி ஓகே, வருந்துகிறார்கள், அழுகிறார்கள், கவலைப்படுகிறார்கள். நம் தூமகேத்து பன் சீதர அப்போ தான் வந்து இந்த சந்திரனும் சூழலும் இல்லாத பொழுது தான் தூமகேத்து வரும், வால் நட்சத்திரம் வரும். பாருங்கள், சொல்லுவாங்க பாருங்கள், முதியவர்கள் வீட்டில் வந்து படுத்திருந்தால், அதாவது ரொம்ப காலமாக கவர்மெண்ட் விட்டு போட்டாங்க வச்சுங்க, அப்போது பெரியவங்க சொல்லுவாங்க அமாவாசை வரப்போகுது, அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கங்க அவங்கள. ஏனென்றால் அமாவாசை தாண்டினதுக்கப்புறம் தான் நம்ம கேரண்டியாக முடியும் பாரு. நான் சொல்கிறதுக்கு அர்த்தம் இருக்குது. ஏனென்றால் அங்கே நிலவும் இல்லை, சூரியனும் இல்லை என்ற பொழுது அந்த வால் நட்சத்திரம் வரும். அந்த வால் நட்சத்திரம் இப்படி பயங்கரமாக இருக்கும். அது எப்படியா யாரோ ஒருத்தரை கொண்டு போயிடும். அதுதான் சொல்லுவாங்க அமாவாசை பண்ணிவிட்டு சொல்லுவாங்க. தூமகேத்து இசி தர ஆத்தாய் அனைத்து தான் வரும். இது வரும் வால் நட்சத்திரம் தோன்றும் வானத்திலே ரோஸ்டி ஜரா மர்கட் மேப்பையாத்தாய். அது வெளிச்சம் தரும். வெளிச்சம் வந்து நம்மளை வந்து பாதுகாக்கல, அது சாகடிக்க. மர்கட்னா சுடுகாட்டு இரவுக்கு அன்றைக்கி வந்து இரவுக்கு இறப்பாங்க. இன்றைக்கி அவர் இரவு இருப்பாங்க கண்டிப்பாக அம்மாவை அன்றைக்கி. அதனால் வந்து அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் வந்து அந்த வால் நட்சத்திரம் வரும். அதுபோல் போனாலுமா இவன் யார் குந்தி. பீஷ்மக்கா கிர்னா, பீஷ்மர் போரிலே அடிபட்டு கீழே விடுகிறார். அந்த காட்சி யுத்தமே பீஷ்ம சோட் காக்கர் விற்படே காயம்பட்டு அம்புப்பட்டு அர்ஜுனுடைய அம்புப்பட்டு கீழே விழுந்தார். உஸ் திருஷ்யக்கா வர்ணன், அந்த காட்சியை வர்ணிக்கிறார். गिरी का गौरव आधार गिर जाए सिंह जो महाकार. சிங்கர மலை, மகாகனா மாபெரும் தோற்றமுடைய அந்த மலை, அந்த மலைக்கு அடிப்படையே சாஞ்சாயப்பட்டிருக்கும். ஒரு மரம் என்றால் அந்த மரத்துக்கு அடிப்படைதான் வேர் இல்லையா? அப்போ மரம் என்ன பண்ணும், வேரோடு சாஞ்சிட்டாக்கா அந்த மரம் மீண்டும் முளைக்காதவா. இங்கே மலைக்கே வேறமா சொல்ல பாருங்க. கிரி கா கௌரவ ஆதார், மலைக்கு அடிப்படையான வேறே, மலைக்கு வேறே விழுந்தாங்க. அதுபோல் அவர் விழுந்தார். ஏன்னா அந்த அஸ்னாபுரத்து அரசாட்சிக்கே அடிப்படை வேர் இவர் தான். அத்துவா அல்லது சூனாக்கர் ஆசமான் ஜோகிரே தூர் டூற்று ரவி ஆஸ்மான், அல்லது சூரியன் வானத்தை விட்டு அகன்று கீழே விடுததோ என்பதை போலவும் இருந்ததா. அதுபோலவும் இருந்ததா. கௌரவ பல்கா கர் தேஜ ஹரன், கௌரவனுடைய குழுவினுடைய அந்த கட்சியினுடைய அவருடைய அந்த குழுவினுடைய வேகத்தையெல்லாம் பருத்தி கொண்டு பருத்தி கொண்டு தியோ கிரே பீஷ்ம ஆலோகவரன், ஒளியை தொடங்கிட்ட அந்த பீஷ்மர் सूर्य के उड़ने बोला कीड़े उड़ता है। निष्कर्ष इस प्रकार रश्मि रति में कवि ने प्रकृति के बहु रूपों का चित्रण सुंदर ढंग से किया है। இயற்கையுடைய பல வடிவங்களிலே மிக அழகாக சொல்லியிருக்கிறார் दिनकर। आज इसके साथ मैं आज का ये कार्यक्रम समाप्त करता हूँ। कल आपके लिए मैं ये एक विषय को लेकर आपसे मिलने वाला हूँ। अपने के लिए आपसे विदा लेना चाहता हूँ। तो நான் இன்றைய இந்த கடமை நிறைவு செய்கிறேன்। நாளை மற்றொரு தலைப்போடு தங்களை சந்திக்க வரும் வரை அதனுடன் விடைபெறுவது தன்னுடைய ஆர் சுந்தரராஜன் இருப்போம்। नंरी वनकम। कल आपसे मिलूँगा, तब तक के लिए विदा लेने वाला आपका स्नेही आर सुंदरराजन। धन्यवाद। जय हिंद।